அறிமயிர் திரள் முன் கைவால் இழை மணமங்கையர் வரி மணர் புனை பாவைக்கு குளவு சினை பூக்கொய்து தொன்புனை புனல் பாயும் பெண் புது புகழ் விரல் வஞ்சி பாடல் சான்ற விரல் வேந்தனுமே அறிமயிர் திரள் முன் கைவால் இழை மணமங்கையர் வரி மணர் புனை பாவைக்கு குளவு சினை பூக்கொய்து தொன்புனை புனல் பாயும் பெண் புது புகழ் விரல் வஞ்சி பாடல் சான்ற விரல் வேந்தனுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பட்ஜெட் லோகோவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். ரூ என்ற எழுத்துடன் பட்ஜெட் குறித்த லோகோவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சமூகத்தில் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சி உறுதி செய்திட என்ற தலைப்பில் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் நாளை வெளியிருக்கும் அந்த பொருளாதார குறித்த லோகோவை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் சார்பில் முதன்முறையாக இந்த சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் பொருளாதார ஆய்வறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் தமிழ்நாட்டினுடைய 2025-26 ஆண்டிற்கான பொது பட்ஜெட் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வேளாண்மை பட்ஜெட்டும் வருகின்ற சனிக்கிழமை அறிவிக்கப்பட இருக்கிறது. இன்றைக்குதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக லோகோவை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பேசிய அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தற்போது அனைத்து தரப்பின மக்களுக்கும் பொருளாதாரம் போய் சேரவும், தமிழ்நாட்டில் தொழில் முனையை மேம்படுத்தவும், பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை ஊக்கப்படுத்தவும், புதிய தொழிற்சாலைகள் அமைத்திடவும் தமிழ்நாடு அரசு பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையிலே பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த உறுதி செய்யும் விதமாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் லோகோ வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு முழுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையிலே அதை வெளியிடுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.